ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பாஸ்கெட்டில் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஃபைனலி நம்மளோட பவுல் பாருங்களா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது நம்மளோட பவுல் தான், எப்படி குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இல்லை சும்மா தகன்னு குக் ஆகுது. மெயினாக வந்து இதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம வந்து சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிறோம். ஓஎம்ஆரில் துறைப்பாக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை பார்த்தேன். ஒரு ரீல்ஸில் தாங்க பார்த்தேன். இருந்தாலும் வந்து உடனே வந்து பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோரும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ ஓஎம்ஆரில் துறைப்பாக்கத்தில் இருக்கிற மியான் ஹப் அப்படிங்கிறது இது வந்து சொல்லப்போனால் வந்து ஒரு நூடுல்ஸ் கடையாங்க. பட் ஆனால் வந்து நம்ம நூடுல்ஸை நம்மளே செஞ்சுக்கலாம்னாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. கீழே பார்த்துக்கோங்க, நில்கிரீஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்குலாம் இந்த நில்கிரீஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே தாங்க இருக்குது. இப்போ வந்தோன்னா ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே நல்லா கேஷுவலாக ஓப்பன் ஸ்கையில் உட்காந்துருக்காங்க. வாங்கங்க அப்படியே உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து நல்லா வந்து ஒரு ஏசி டைனிங் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம நூடுல்ஸ்லாம் செய்யணும் போல். அதாவது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், செய்யணும், அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருக்குல்ல. க்ரௌடாக தெரியுதாங்க. அங்கே வந்து நூடுல்ஸு, அதுக்குண்டான சாஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்களாம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். செம்மக்க ரஷ் இருக்குதுங்க உள்ள. அதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச நூடுல்ஸை எல்லாம் செலக்ட் பண்ணி பில் வாங்கி போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணுமா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இது வந்து வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்குது, இல்லை இந்த இடத்துக்கே நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததில் வந்து நிறைய கிட்ஸ்லாம் வந்திருக்காங்க. கிட்ஸ்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. நாங்கள் அப்படியே உள்ள போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு குட்டி பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட்டை கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு தேவையான நூடுல்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வாஸ்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கே விடுஞ்சிரும் போகிறாங்க. சின்ன சின்ன பாக்கெட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குர்குரே இந்த மாதிரி உள்ளது. ஆனால் பாருங்கள், ப்ரான்ஸ் ஷ்ரிம்ப் கிராக்கரா, ப்ரான்ஸ் ஃப்ளேவரெல்லாம் வந்து சைனீஸ்காரங்க மாதிரி கடை இருக்குது. அடுத்து இங்கே ஃபுல்லாக வந்து ஜூஸு, அப்புறம் வந்து இந்த கொம்புச்சா மாதிரி உள்ள ஐட்டங்கள் என்னெல்லாமா இருக்குதுங்க. ஜூஸு அது இதுன்னு இருக்குது. அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காட்டுறேன். இங்கே பாருங்களேன், டாப்பிங்ஸ்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது சில்லி, கார்ன், அப்புறம் வந்து கேபேஜ் பாருங்கள், கேபேஜ் ஸ்லைஸு, பட்டாணி, மஷ்ரூம், இதெல்லாம் வந்து வெஜ்ஜு. ஈவன் வந்து சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம ரஷ்ஷுங்க. இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கலாங்க. கான்செப்ட் புதுசாக இருந்தாலும் மக்கள் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 இது எடுத்திருக்காங்க. இது வந்து பிளாக் பீன், நம்ம கிட்னி பீன் இருக்கும்ல, அதில் உள்ள ஒரு ஃப்ளேவரு. அப்புறம் வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்பைசி. அப்புறம் வந்து வெஜ் ராமன், இது வந்து வெஜ்ஜு. அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் ஃப்ளேவர்னு மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வர நம்ம டாப்பிங்ஸ் வர பிறக்கணும். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் 100 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. 100 ஐட்டம்ஸ்க்கு ப்ளஸ் இருக்குதுங்க. பாருங்கள், ரஷ் மட்டும் பாருங்கள். டாப்பிங்ஸ் வந்து அப்படியே எடுப்போம். ஸோ ஒரு கேரட்டு, ஒரு பட்டாணி, அப்புறம் வந்து வேறு என்ன, மஷ்ரூம் ஒரு 2 எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சீஸ் எடுத்துக்கிறோம். சீஸ் 3 எடுத்தாச்சு. கேபேஜ் வேணுமா? ஒரு 2 கேபேஜுங்க போதும். பட்டாணி வேணா 1 எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. டாப்பிங்ஸ் எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பில்லிங் தான். பில்லிங் போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பேஸ்கெட்டில் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஒரு நூடுல்ஸு, அவங்க நூடுல்ஸு, ஜூஸ் வேணால் ஜூஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நான் ப்ரீமியம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ப்ரீமியம்னா சீஸு, சிக்கன், இல்லைனா வந்து மஷ்ரூம், இதெல்லாம். ஸோ இப்போ 3 பேருக்கு நம்ம எடுத்துருக்கோம்னா 3 பேஸ்கெட். அப்போ தான் அவனுக்கு வந்து பில்லிங் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ பில்லு போடுறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு பிளேட்டு, ஸ்பூனு இதெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு பில் போடுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க இங்கே வந்து குக்கிங் ப்ராசஸ்ஸு. அங்கேயும் செம கூட்டம் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த நூடுல்ஸு, அப்புறம் அந்த டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறது செப்பரேட்டாக வச்சுடுறாங்க. நீட்டாக ட்ரேயில் வந்து பில்லிங்க்கு முன்னாடியே வந்து செட் பண்ணிடுறாங்க பாருங்கள். அங்கே எடுத்து அப்புறம் தான் வந்து டோட்டல் பில்லிங் வந்து போட்டு கொடுப்பாங்கங்க. இது போக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நம்ம இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கலாமாங்க. அதுக்குள்ளேயே வந்து நமக்கு இந்த சாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சாஸு, ஃப்ளேக்ஸு. இதை க்ரஷ் பண்ணணுமா எப்படி?
ஓகே, அடுத்து இந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டுடலாமா? ஸோ மசாலா பாருங்க, மசாலாவில் இது ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சாஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மசாலா பாருங்களேன், இந்த பிளாக் பீன் மசாலா அப்படியே வந்து கருப்பு கலரில் இருக்குது. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. சில ஃப்ளேவருக்கு வந்து சாஸ் மாதிரிலாம் இருந்துச்சு, நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து மோர் வெஜ்ஜிஸ் எடுத்துருந்தோம், இப்போ வந்து பீஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து கேபேஜ் என்னடா விட மாட்டேங்குது. ஓகே, அப்போ அடுத்து வந்து கேரட்டையும் போட்டாச்சு. ஃபைனலி அது என்னது, மஷ்ரூம். ஆனால் இதெல்லாம் வந்து டக்குன்னு குக் ஆயிருமா என்னன்னு தெரில. ஏன்னா வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து சீஸ் போட்டு விட்ருவோம். சீஸை வந்து அப்படியே பிச்சு போட்டுட்டாலே எல்லா பக்கமும் நல்லா க்ரீமியாக யூஸ்வலாக மெல்ட் ஆயிரும். அந்த மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சுக்கா, எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்மளோட பவுல் பாருங்களேன், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண வேண்டியதாங்க. நான் அதுக்குமே கொஞ்சம் வெயிட்டிங் இருக்குது, அதில் வச்சு நான் காட்டுறேன். அதில் வந்து டெம்பரேச்சரு, அப்புறம் இந்த இதில் வந்து டெம்பரேச்சர், அந்த பாயிலிங், அது வாட்டர்லாம் அதிலே வந்துடும் போல். பார்ப்போம் எப்படி பண்ணலான்ட்டு. வித்தியாசமான கான்செப்டாக இருக்குங்க. என்னது, மயான் ஹப்பில் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். எனக்கு என்ன ஹாப்பினா, என்னோடய பவுல் வந்து பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்து நம்ம குக் பண்ணணுங்க. இது நம்மளோட பவுல் தான், எப்படி குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா தகன்னு குக் ஆகுது, நல்லா ஆவி பறக்க குக் ஆகுது. ஒவ்வொன்றுக்கும் எத்தனை நிமிஷம் அவங்களே வச்சு கொடுத்துறாங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நீங்களாக வந்து பண்ணணும்னு இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டிருப்பாங்க. அது போக வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சீஸ் போட்டு விட்றாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒரு 3 மினிட்ஸ் நூடுல்ஸாங்க. டக்குன்னு அந்த மிஷினில் அவங்க வச்சோன்னா 3 மினிட்ஸ் தான் செட் பண்ணுறாங்க. பட் அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் ஹீட்டில் வந்து அது வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க. என்னோடதும் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் க்ரௌடு மட்டும் பயங்கரமாக இருக்குதுங்க இங்கே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பில்டிங் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு ரெடி ஆயிரும். நிறையா சமைச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க, நிறையா குக்கிங்கா. மொத்தம் எத்தனை நிமிஷம் வைக்கணும்? 3 மினிட்ஸ் எல்லாமே 4 மினிட்ஸ். அப்போ அது 4 மினிட்ஸ் நூடுல்ஸ் இதாக இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஹீட் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிடுது. என்னமா செம சூடுங்க. அப்படியே நம்ம வந்து கிளறி விடணும். ஆனால் அந்த வந்து கீழேருந்து எப்படியோ இந்த மிஷின்லேருந்து ஒரு சூடு வருது. அதனால வந்து அந்த வெஜிடபிள்ஸு எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்குங்க. எனக்கு டவுட்டே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம போடுற இந்த ஆடான்ஸ்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருமான்ட்டு. சூப்பராக இருக்குது. செம வெக்க அடிக்குதுங்க. 4 மினிட்ஸு, வந்து இன்னொரு 25 செகண்ட்ஸ் தாங்க இருக்குது, முடிஞ்சிடும். ஸோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி பில்லை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குக் பண்ணோம். கான்செப்ட் வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் அந்த பவுல் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்துக்கிறது வந்து ஏதோ ஒரு க்ரீமி நூடுல்ஸு. ஆனால் கிளறி கூட பாருங்களேன், இந்த நீங்கள் வீடியோலே தெரியும், அப்படி ஆவி பறக்குது. இது வந்து ஸ்பைசி கிடையாது, ஸ்பைசியாக உள்ளது எல்லாமே இருக்குதுங்க. உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா குக் ஆகிருக்குங்க. இந்த ஃப்ளேவர் இது வந்து ஒரு மாதிரி க்ரீமி ஃப்ளேவரு. ஆனால் உள்ளே பாருங்களேன், என் பவுலை இந்த க்ரீமி ஃப்ளேவர்னால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆறடுங்க, ஆற அப்படியே சாப்பிட்லாம். மெயினாக வந்து இதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலு. பட் ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. கிட்டத்தட்ட வந்து அபோவ் வந்து ஒரு 400 வருது. ஒரு பாக்ஸே வந்து அபோவ் 400 ரேட் வருது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், நம்ம மேகி நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி குவாலிட்டி அதெல்லாம் டிஃபராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, அப்புறம் அந்த மஷ்ரூம் மசாலாலாம் வந்து சால்ட்டியாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது. அதுதான் ஒன்று. மைட்பி இது நூடுல்ஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து ஒரு குவாலிட்டியான நூடுல்ஸாக இருக்கலாம். பட் ஸ்டில்
ஒன் டைம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடவோ கிட்ஸோட வந்து சாப்பிடலாம். பட் அதுக்காண்டி வந்து எப்போவுமே சாப்பிடணுங்கிறது கஷ்டம் தாங்க. என்ன அப்படின்னா இது வந்து காஸ்ட்லி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர், பிடிச்ச மாதிரி சிக்கன் டாப்பிங் இல்லைனா மஷ்ரூம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஜூஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் சொல்லாங்க. நீங்களே வந்து ஏதோ இங்கே வந்து அந்த மிஷினில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற நூடுல்ஸ்லாம் இவ்வளோ டாப்பிங்ஸ் வராது. இதில் வந்து அந்த ஆடான்ஸ்லாம் நிறையா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னா ஏசி இருக்கும். ஆனால் வெளியிலையும் நீங்கள் வந்து உட்காரலாம். வெளியிலேயும் வந்து பாருங்கள், பின்னாடி தெரியுதா, இங்கேயும் வந்து ஒரு மாதிரி கார்டன் செட்டப் மாதிரி நல்லா லைட்டிங். அப்படியே நான் உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் ரோட்டை காட்டுற பாருங்க. ஸோ ஓஎம்ஆர் ரோட்டில் அந்த மெட்ரோ தெரியுதா, மெட்ரோ பிரிட்ஜு இன்னும் ரெடி ஆகலை. இது வந்து ஓஎம்ஆர் ரோட்டு மெயின்லேயே இருக்குதுங்க, துறைப்பாக்கத்தில். மயான் ஹப் கீழே வந்து கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த ஆம்பியன்ஸு அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸை ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட்டு. இதில் வந்து அது போக இங்கே ஒரு கிச்சன் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை வந்து ஏதாவது க்ரீமி பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மயான் ஹப்ங்கிறதே இந்த நூடுல்ஸு அதை வந்து சூப்பராக சாப்பிட்டோம். அதை வந்து ஜஸ்ட்டு இது ஒரு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து சாப்பிடுங்க. இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முடிஞ்சால் கிட்ஸ் உள்ள ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான், அவ்வளோதான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கூடி சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.